கனகமரம் பூ வாங்கலையோ பூ, கனகமரம் பூ வாங்கலையோ பூ. ஏம்மா பூக்காரி கொஞ்சம் நில்லு. யோ, என் பேரு பூக்காரி இல்ல, என் பேரு பத்தினி. என்னது பத்தினியா? ஆளே பத்தினியா இல்ல பேர் மட்டும் தானா? யோ, இங்க வா, மரியாதையா பேசு. என் பேரு பத்மினின்னு இருந்துச்சு, நான் தான் இப்போ லேட்டஸ்டா பத்தினின்னு மாத்தி வச்சிருக்கேன். ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? பத்தினி பத்தினின்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு காமிச்சா எப்படி? கொஞ்சம் திறந்து காட்டுனீங்கன்னா தான் நான் பார்த்துட்டு சொல்ல முடியும். டேய், ஒழுங்கா பேசு. இங்க பாரு, என் பேரு மட்டும் பத்தினி இல்ல, நானும் பத்தினி தான். திறந்து காட்டு மூடி காட்டுன்னா என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான். அது எல்லாம் என்ன கட்டிக்க போற என் புருஷனுக்கு மட்டும்தான். ஐயோ பத்தினி, நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்ட. நான் திறந்து காட்ட சொன்னது நீ கையில வச்சிருக்கிற பூவைத்தான். ஓ, நீ பூவை சொன்னியாயா? நான் கூட வேற ஏதோ தோரகிரன்னு சொல்றியோ நினைச்சேன். சரி, இந்தா காட்டுறேன் பாரு. எங்க உன் பையில ஒண்ணுமே இல்ல? யோ, மானம் கெட்டவனே, அதான் நல்லா பை திறந்து காட்டுறேன்ல, நல்லா தான் பாரேன். உன் பையில அந்த ரோசா பூவையே காணாமே. ஓ, ரோசா பூவா? ரோசா பூலாம் நான் கொண்டு வரது இல்லையா. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். நீயும் மல்லிகை பூ வாங்கிட்டு போய் உன் ஆளுக்கு தான். கிழிஞ்சது போ. எனக்கு ஆள் இருந்தா நாயா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை பார்த்த உடனே போடலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். என்ன சொல்ற? டேய், வந்ததுல இருந்து உன் பேச்சே சரியில்லை, அப்புறம் பாத்துக்கோ எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். கோச்சிக்காத பத்தினி. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உன் காலத்துல 3 முடிச்சு போடலான்னு தான் கேட்டேன். என்னது, என்ன கட்டிக்கிறியா? ஆள் பார்க்கவும் நல்லா தான் இருக்க, வாட்ட சட்டமா. எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுயா. எந்த விதத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்லு பார்க்கலாம். இரு சொல்றேன். என் பேரு பூலோகம். பூலோகமா? சரி. ஊரு மொரங்கம். சரி. தொழிலு அமுக்கி புடி. யோ, அது என்னையா தொழில் பேரு அமுக்கி புடின்னு புதுசா? அது வந்து பத்தினி, எங்க ஊரு கோழி பண்ணையில கோழிய அமுக்கி அமுக்கி பிடிக்கிற வேலை. சரி. நீ சரின்னு சொன்னீன்னா கோழி அமுக்கி பிடிக்கிறப்பல உடனே அமுக்கி பிடிச்சிருவேன். புடிச்சிருவ. யோ, ஆளும் எனக்கு பார்க்க பிடிச்சதா இருக்கு, நல்லாவும் தான் இருக்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா உனக்கு ஒரே ஒரு சிக்கல் இருக்கே. அந்த என்ன சிக்கல் சொல்லு சீக்கிரம். அது ஒண்ணும் இல்லையா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். நான் தெருமுக போறப்போ வரப்போலாம் ஒண்ணு காசு தெரியா இல்ல என் கூட வரியான்னு கேக்குறான்டா. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் 2 லட்ச ரூபா பணத்தோட வரேன்.